ओम कांजीवासाय विद्महे शांतारूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। அஸ்ட்ரோ வாஸ்து ரவி பரத்வாஜ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ரத்னா வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது? பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்தின் 6வது ராசி அதிபதி புத பகவான். ஜாக்பாட் அடிக்கும் ராசி அப்படின்னே சொல்லலாங்க. சூப்பரான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ 15ஆம் இடத்துக்கு வராரு. தொழிலில் சற்று நிதானமான முன்னேற்றம் கண்டு மந்த நிலையாக இருக்குமோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு இவ்வளோ ஸ்லோ ப்ராக்ரெஸ்ஸாக இருக்கே, ஒரு மாதம் ஏறுது ஒரு மாதம் இறங்குது இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு தொழில் பண்ணுறவங்க அபரிமிதமான லாபத்தை காணக்கூடிய ஒரு மாதமாக காணப்படுகின்றது. 4-7க்கு உண்டான அதிபதி ரெண்டுமே சுபஸ்தானம் கேந்திரஸ்தானம். 4-7ன்றது கேந்திரஸ்தானம். அதிபதி எங்கே வர்றாருன்னா பணபரஸ்தானத்துக்கு வராரு. அற்புதமான மாதம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம், சகோதரர்களிடையிருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அவர்களுடைய ஒற்றுமை, அவருடைய வாழ்க்கை தரம் உயர்தல், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்தல், கௌரவம், அந்தஸ்து, பதவி எல்லாமே கிட்டக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. மொத்தத்தில் அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. அப்பா கிட்ட மட்டும் அடிக்கடி சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா போதும். பழைய வீட்டை விற்றுட்டு புது வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்குள்ள முயற்சிகள் ஈடுபடலாம். இது வரைக்கும் நான் வாடகை வீட்டில் இருந்தது போதும் சார், கஷ்டப்பட்டு நான் இஎம்ஐயாக கட்டிக்கிறேன், நான் மாத வாடகை இப்போ 15,000 கொடுக்குறேன், என்னோடய பட்ஜெட்டில் ஒரு 20,000-25,000 பரவாயில்லை மாதம் இஎம்ஐக்கு, நான் அதனால் என்னோடய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வீட்டை பார்க்குறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு அது அற்புதமான வீட்டு அமைது. 10% வாஸ்து இல்லை, 10% வாஸ்து யாருக்கும் இருக்காது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தால் ஒரு 25-30% இருந்தாலே போதும். இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் ஒரு 60-70% இருந்தாலே போதும். வாஸ்துக்கு அந்தளவுக்கு அற்புதமான வாஸ்துவுடன் கூடிய ஒரு வீடு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. சின்ன விஷயம் அப்படின்னா கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சின்ன வாக்குவாதம் கூட பெருசாகக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. கணவனாக இருந்தால் மனைவியிடமோ, மனைவியாக இருந்தால் கணவனோ கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. என்னை கவனிக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அங்கலாய்ப்பு இருக்கும். அதே போல் நான் என்னதான் வீட்டுக்காக சம்பாதிச்சு கொட்டினாலும் நீ என்ன சம்பாதிச்சேன்னு என்னை கேட்டுகிட்டே இருக்கா எப்போ பார்த்தாலும் என்னோடய ஒய்ஃபு இப்படின்னு சொல்கிறவங்க கூட எல்லாருக்குமே கொஞ்சம் பேசும்போது கவனத்துடன் பேசுவோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். பிள்ளைகள் வெளிநாடு செல்லுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கிற விஷயத்துக்கு உத்தியோக விஷயமாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா சற்று வாய்ப்பு குறைவாக இருக்குது. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் நிதானிச்சு தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் நான் படிக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்கிறவங்க நிச்சயம் போகக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. புதன் சுக்கிரன் 10ஆம் இடத்துல அற்புதமான யோகம், பேச்சாற்றல் மிகுந்த ஒரு அமைப்பு, கம்யூனிகேஷன், ரிப்போர்ட்டர்ஸ், அது மீடியாவாக இருந்தாலும் சரி, அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் சைடில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அற்புதமான பலன்களை காணக்கூடிய ஒரு மாதமாக காணப்படுகின்றது. அதாவது 15ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் என்னன்னா 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 3 முயற்சி ஸ்தானம் வெற்றி, சகோதரஸ்தானம் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்தல், தைரியஸ்தானம் துணிச்சல் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புத்திரபாகியம் ஏற்படுகிற சூழ்நிலை காணப்படுகின்றது. அவரும் லாபத்தில் கொடுக்கக்கூடியனால நல்ல அழகான குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லா இருக்கும், நல்லா சுமூகமாக முடியும். திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் காணப்படுகின்றது. ஸோ இந்த மாதம் அற்புதமான பலன்களை காணக்கூடிய ஒரு மாதமாக காணப்படுகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு பண்ணுறதும், செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோட் புக்கு, ஸ்கேலு, பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸு, ஸ்கூல் பேக்கு, ஷூஸு, ட்ரெஸ்ஸு, உங்களால் எந்த சக்திக்கு முடியுதோ, உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குழந்தைக்கோ 2 குழந்தைக்கோ 5 குழந்தைக்கோ உங்களுக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க நிச்சயம் உங்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.